நாம் நம்முடைய வாழ்க்கையில் லைட்டுடைய வேல்யூவை புரிஞ்சுக்க நாம் இருளை ஃபீல் பண்ணி ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய வீட்ல இருந்து லைஃப்ல இருந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால இந்த இருட்டுல வாழ முடியுமா? வீடு வெளிச்சமா இருக்கணும்னா வெறும் பல்பு போடுறதுனால அது நடக்காது. கூடவே எலக்ட்ரிசிட்டி பில்லையும் நாம பே பண்ணணும். என்ன யோசிக்கிறீங்க? போங்க, உடனே உங்கள் அருகாமையில் உள்ள மின்சாரத்துறை கவுண்டர் கிட்ட போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வாங்க. அப்படி இல்லனா உங்களுடைய டியூ டேட் முடிஞ்சு போயிடும். சோனா, ஓகே, இன்னைக்கு கரண்ட் பில்ல கட்டணும். ஆனா நான் அதை மறந்துட்டேன். புரியுது. நாளைக்கு கண்டிப்பா போய் நான் கட்டிடுறேன். இப்ப தயவு செஞ்சு வெளியே வா. சுஹானா, சோனா என்ன விலை? சுஹானா, ஏய் மிஸ்டர் இஷான் கஷ்யப், நீங்க போய் கரண்ட் பில்ல கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நான் கட்டிட்டேன். அப்படியா? யா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நானே போய் எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்டிட்டு வந்திருக்கேன். லைன்ல ரொம்ப நேரம் நின்னு கவுண்டருக்கு போய் பில்ல பே பண்ணிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அங்க எவ்வளவு கூட்டம் தெரியுமா? அவ்வளோ பெரிய லைன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட டர்ன் வரும்போது அந்த ஆளு கவுண்டரை ஷட் பண்ணிட்டு போயிட்டான். கேட்டா லஞ்ச் அவராம். அதுக்கப்புறம் நான் ஸ்மால் பூரி சாப்பிட போயிட்டேன். அங்க அந்த கவுண்டரால வந்து நின்னாரா. அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ்டிங். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மும்பைல ஸ்மால் பூரிஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பானி பூரி. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற? மிஸ்டர் இஷான் கஷ்யப், நாட் சோ வெல் நோன் கம்பெனியோட பிரான்ச் மேனேஜர். இந்த பாருங்க சார், ஏதாவது நீங்களும் பதில் பேசுங்க. என்ன பேச சொல்ற சோனா? நீ போய் இப்ப கரண்ட் பில் கட்டிட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே? பார்லிமெண்ட்ல பட்ஜெட்ல ஒன்னு தாக்கல் பண்ணல. வாட்? நான் போய் எலக்ட்ரிசிட்டி பில்ல பே பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்னு கேக்குறியா? பார்லிமெண்ட்ல பட்ஜெட்டை தாக்கல் பண்றேன்னு சொல்ற? என்ன பாராட்டுறதை விட்டுட்டு என்ன வெறுப்பேத்துறியா நீ? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவா? சரி, பில்ல கொடு. மும்பைல பார்லிமெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அந்த வேலையும் பண்ணிட்டு வந்துடுறேன். சுஹானா கஷ்யப் எந்த வேலையும் பண்ணுவா. பார்லிமெண்ட் மும்பைல இல்ல, டெல்லியில இருக்கு. ஓ, அப்படின்னா நான் இப்போ டெல்லி போகணும்னு ஆசைப்படுறேன். அப்பதானே நீ இங்க மும்பைல தனியா இருக்க முடியும். மிஸ்டர் இஷான் கஷ்யப், ஐ வாஸ் ரைட். நீ மும்பைக்கு வந்து ரொம்ப மாறிட்ட. என்ன? நான் என்ன மாறிட்டேன்? இத பாரு சோனா, நான் இப்பதான் நான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாம் தெரியும். இதை தானே நீ தினமும் சொல்ற. இஷான், நீ இப்பல என்ன அப்ரிஷியேட் பண்றதே கிடையாது.